காலையில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சைட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு கம்பெனி போய் பார்க்கணும். டைம் 9 மணி ஆகிடுச்சு. ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். ரூமுக்கு வந்தோடனே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இன்றைக்கி பர்ச்சேஸ் எப்படி இருக்குன்ட்டு போய் பார்த்துட்டு அவ்வளோ இன்றைக்கி முடிஞ்சா சென்னை ரிட்டர்ன் தான் நினைக்கிறேன். டயர்டாயிடுச்சு. சரி டே 2ல் வந்து ஆல்ரெடி ஒரு பிராண்ட் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போது ஸ்ரீகிருஷ்ணான்னு ஒரு பிராண்டு, அதில் போய்ட்டு என்னன்ட்டு கொட்டேஷன் பார்ப்போம். கொஞ்சம் லொக்கேஷன் அனுப்புங்கன்னா மறந்துட்டேன் அன்றைக்கி அதில். ஆமாம், பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கா கிராமத்தில் எப்படி தான் வச்சுருக்கானுங்க, அதனால யாருக்கும் தெரியாத மாதிரி ஏதோ அதுக்குள்ளே தான் மறைச்சி வச்சுருப்பானுங்க. அதே தான். மதுரை வந்தாச்சு. மதுரையில் இப்போ ஒரு கடையில் வந்து போட்டுட்ருக்கோம். வெடி சாம்பிள் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து ஃபுல்லாக செம சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி வெடி. இது பார்த்தா பொட்டில் காடு தான். இங்கே வச்சு இவங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, இவங்களே சேலும் பண்ணுறாங்க. டைரக்ட் டீலர் தான். நம்ம சவுண்டு எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். சிறான வெயில் அடிக்குதுங்க. கடை அங்கே இருக்குது. எவ்வளோ தூரம் போயிட்டுருக்காரு சாம்பிளை பார்க்குறதுக்கு. அடிக்கிற வெயில். லாஸ்ட் டைம் இங்கே வந்து பார்த்தோம், இங்கெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அப்போது இந்த வாட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியான டிமாண்டில் போன ஐட்டம் இதெல்லாம் போன வாட்டி. வெயிட் பண்ணுங்க, அவன் வந்துட்டான். நல்லா சுறுசுறுப்பாக இருக்கு. சவுண்ட் ஓடி வரேன் நான். சின்ன வெடியா? சின்னது இது அவுட்டு. போகிறோம். என்ன சவுண்டு பற்றியா? அம்மா கீழே வெடிக்கிறதுக்கே பயப்படுறாங்க, மேலே எவ்வளோ அழகாக இருக்கு. சின்னதாக இருந்தாலும் எங்கே போட்டு நாளாக பிரியுது இல்லை? அதான் கலர் பேப்பர் ஒன்று எடுத்து 4 எடுத்துகிட்டு வந்தது போல ஜாலியாக இருக்கு. கலர் பேப்பர் காஸ்ட்லி அழகாக. அந்த அணுகுண்டு பெருசு போட்டிங்களா? டிஜிட்டல் பாம் எப்படி இருக்குது? டிஜிட்டல் பாம் நல்லா தான் இருக்குது. நம்ம இப்படி போடுவோம்ல, இப்படி ரிவல்ஸ். அவ்வளோதான். சாம்பிள்லாம் பார்த்தோம். தட்டால் அடியாக இருக்குது சவுண்டுலாம். ஸோ இப்போதைக்கு சாம்பிள் கொஞ்சம் போட்டு ஆர்டரை கொடுத்துட்டு அவ்வளோதான் கிளம்ப முடியாது. இதுதான் ஃபைனலு. இது வந்து இந்த பட்டாசு வந்து மதுரையில் முச்சாச்சு. அவ்வளோதான். டேரெக்டாக இதோட சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். சென்னையில் போய் பார்ப்போம். முடிஞ்சிச்சு. சிவகாசி பர்ச்சேஸு, மதுரை பர்ச்சேஸ் எல்லாம் ஓவர். காசு கொடுத்து தான் வர சொல்லிருப்பான். அவ்வளோதான். லஞ்சை முடிச்சு வச்சு இதோட டேரெக்டாக சென்னை தான் போய் சென்னை போய் பார்ப்போம். மணிக்கு தான் வந்து ஏறணும். போன Continue for 2 kilometers. 4 மணி மதுரையிலேருந்து எடுத்தது. 6 மணி ஆகுது. ஒரு கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 4 மணி நேரத்தில் சென்னை ரீச் ஆகிடும். 12:30 மணி காட்டுது. போய் இப்போ 11 தான் காட்டுது. பார்ப்போம் எவ்வளோ எத்தனை மணிக்கு போய் சேர்றான்ட்டு. சரியான டயர்டான இங்கே